அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இன்னும் 2 கூட்டத்தாரை அல்லாஹ் சொல்கிறான். இது மிக மிக ஜாக்கிரதையாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒரு சில கூட்டத்தார்களுக்கு கண்களே இருக்காதாம். ஆனால் உலகத்தில் அவர்கள் கண் வழங்கப்பட்டவர்கள். உலகத்தில் எல்லாம் பார்த்து ரசித்தார்கள். விடிய விடிய டிவி பார்த்தார்கள், விடிய விடிய ஆபாச காட்சியை பார்த்தார்கள், விடிய விடிய அக்கிரமமான எல்லா சம்பவங்களையும் பார்த்தார்கள். அந்த கண் கொண்டு அல்லாஹ் தந்தானே இந்த கண், இதற்கும் மறுமையில் பதில் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்த அந்த கண்ணை இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக, ஆபாசத்தை அனுபவிப்பதற்காக, அல்லாஹ்வுக்கு விரோதமான அல்லாஹ் தடுத்த காரியத்தை பார்ப்பதற்காக துனியாவில் ரசித்தானே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மறுமை நாளில் குருடர்களாக ஒரு கூட்டம். 20வது அத்தியாயம் 124 125வது வசனம். வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஸத்தன் லன்கன் வநஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா. மறுமை நாளில் ஒரு சாரார் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்படும் பொழுது அவர்கள் எதற்காக வேண்டி அப்படி எழுப்பப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அந்த கண் கொண்டு அவர்கள் பார்க்க தவறினார்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை பார்த்து படிக்க அந்த கண்ணை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக்கிய பல காரியங்களை சந்தோஷமாக பார்த்த அந்த கண் மறுமை நாளில் குருட்டுத்தனமாக எழுப்பப்படும். விடுவான மனிதன் கண்ணை திறந்து பார்க்கிறான், எல்லாம் இருட்டு. கண் போனதை அந்த மனிதன் உணர்கிறான். அல்லாஹ்விடத்தில் அந்த கூட்டத்தார்கள் கேட்டார்கள், கால ரப்பி லிம ஹஸர்தனி அமா வகத் குன்த பஸீரா. உலகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோமே யா அல்லாஹ், உலகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோமே யா அல்லாஹ், எங்களுடைய கண்ணெல்லாம் இந்த நாளில் பறிபோனதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற ஒரு கூட்டம். அல்லாஹ் சொல்லுகிற பதில், கால கதாலிக அத்தத்துகா ஆயாத்துனா ஃபனஸீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா. ஆம், உலகத்தில் உனக்கு கண் வழங்கப்பட்டது, அதை கொண்டு என்னுடைய அத்தாட்சியை நீ பார்க்கவில்லை, எனது வேதத்தை நீ படிக்கவில்லை, என்னுடைய அத்தாட்சிகளை பார்த்து என் மீது உனக்கு எந்த வகையான ஒரு உணர்வும் உனக்கு வரவில்லை. ஆகவே அந்த கண் உனக்கு குருட்டுத்தனமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆகவே தான் சொல்கிறான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஸத்தன் லன்கன் வநஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா. யார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பார்த்து படித்து விளங்கி செயல்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நெருக்கடியான வாழ்வை நான் கொடுப்பேன். அது மட்டுமல்ல, குருடர்களாக எழுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கூட்டத்தில் நம்ம யாரும் இருக்கக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய கூட்டம், அது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுகிற கூட்டம். அல்லாஹ் அவர்களின் மீது கோபம் கொண்ட நிலையிலேயே அவர்கள் எழுப்பப்பட்ட கூட்டம். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும்.